வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பாருய்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து ஒரு குளத்துல ஒரு 11 இருந்து 12 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுமியோட உடல் சடலமா இழுக்கப்பட்டிருக்குங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை நீங்க என்ன ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜூலை 4, 2026 அதாவது சனிக்கிழமை அப்போ அந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக கிஃப்ட் வாங்க போறதுக்காக வெளியே போயிருக்காங்க. ஆனா வெளியே போன அந்த சின்ன பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வரவே கிடையாது. ஜூலை 5, 2026 அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரியஹாட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துல அந்த பொண்ணோட உடல் சாக்குல கட்டப்பட்ட நிலைமையில சடலமா எடுக்கப்படுதுங்க. சின்ன பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. அவங்களோட உடல்ல பல காயங்களும் தலையில பலமான அடியும் பட்டிருக்கு. மரணத்திற்கான காரணம் என்னன்னு பாக்குறப்போ அந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போதே அந்த பொண்ணு அந்த மாதிரி குளத்துல தூக்கி போட்டிருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணு தலையில ஏற்பட்ட பலத்த காயத்தினாலையும் உடல்ல இருந்து அதிகப்படியான ரத்தம் வெளியேறனாலையும் இந்த நிலைமையில அந்த பொண்ணை குளத்துக்குள்ள இந்த தண்ணியில தூக்கி போட்டதுனாலையும் தாங்க அந்த குழந்தை இறந்திருக்கு. இந்த கேஸை விசாரிக்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 3 முக்கிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி கருதப்படுற ஒரு 3 நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊரோட உள்ளூர் அரசியல்வாதி ஒருத்தரையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த குழந்தையோட உடல் கண்டெடுக்கப்பட்டதுமே ஆத்திரமடைந்த மக்கள் ஒரு நபரை சந்தேகத்தின் பேர்ல அடிச்சே கொண்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கிட்ட பேசின முதல்வர் அவங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சட்ட நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல தொடர்பு இருக்க எல்லா குற்றவாளிகளுக்கும் கடுமையான தண்டனை அப்படிங்கிறது கிடைச்சே ஆகணுங்க. அண்ட் அந்த மக்கள் பண்ணது சரியா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லிருங்க.